இல்லாத மாடு மாதிரி வந்து விடுகிறாளுங்க. இவளுக்கு என்ன பொம்பளைகளா? எப்படி தெரியுது? செக்குல ஆட்டி எடுத்த புண்ணாக்கு மாதிரி. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலே பொண்ணு தாயி குடிச்சிட்டு போனாலே அவ பொண்ணடி. ராஜாதி ராஜ ராஜ கம்பீர வீர மார்த்தாண்ட உங்களின் நண்பர் எங்களின் தலைவர் ரெங்கன் அவர்கள் வருகிறார் வருகிறார் வருகிறார். இதோ நம்ம தலைவர் ரெங்கன் அவர்கள் வந்துவிட்டார் வந்துவிட்டார். பப்பர 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 பை. எங்களை வாழ வைக்கின்ற சாமிகளே, உங்களெல்லாம் நம்பித்தான் நாங்கள் கஞ்சி குடிக்கிறோம். இப்பொழுது எப்பவும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை. சந்தோஷம். ஏண்டி ராங்கி பிடிச்சவளே, என்கிட்ட 600 ரூபாய் வட்டிக்கு வாங்கி 7 மாசம் ஆச்சு. இந்த 7 மாசத்துல 700 ரூபாய் தான் வட்டி கொடுத்திருக்கேன். அசல் 600 ரூபாய் எப்படி கொடுக்க போற? என் புருஷன் தான் இந்த அநியாயத்தை கேட்க பயந்து பொம்பளை மாதிரி நிக்கிறான். நீங்களாவது கேட்க கூடாதா? அடி தக்காளத்தி, இந்த கூட்டத்துல எவண்டி மீச முளைச்ச ஆம்பளை என்ன கேப்பா? இன்னும் 1 மாசத்துல அசல 600 ரூபாயும் அந்த மாசத்து வட்டியும் கொண்டு வந்து கொடுக்கல, உன் குடிமையை வெட்டி குளிர் காஞ்சிடுவேன். மாறலாம் கட்டாச்சுனா நாங்க வீட்டுக்கு போறோம். டேய் உட்காருடா, கஞ்சி குடிச்சிட்டு போலாம். கஞ்சிடா. வருதப்பா வருதப்பா கஞ்சி வருதப்பா. டேய் வரலடா, பாடுன கொன்னுடுவேன். நானா ஒரு நாள் மல்லிகைப்பூ கொடுத்தானா? என்னங்கடா இங்க உட்கார்ந்திருக்கீங்க? வீட்டுக்கு போல? என்னடா ஆந்த முழுக்கிற மாதிரி முழுக்கிறீங்க? இதெல்லாம் ஓ வேலையா? சரி சரி உட்காருங்கடா. தெருவில் போய் ஆடுங்கடா, காசு போடுவாங்க. விறகடுத்தானே போனேன், ஏன் இவ்வளவு நேரம்? என்னடி நான் கேட்கிற நீ பேச மாட்டேங்கிற? என் மகளை தொடுவியா? தொடுவியாடா? இன்னொரு தரம் என் பொண்ணை தொட்ட உன்னை இங்கேயே குழி தோண்டி பதிச்சிடுவேன். நீ ஏண்டி நிக்கிற? போடி உள்ள.
வேலைக்கார நாயே, இன்னொரு தரம் என் பொண்ணை தொட்ட உன்னை இங்கேயே குழி தோண்டி பதிச்சிடுவேன். என்ன தொடாதீங்க, இங்க இருந்து போயிடுங்க. உங்க சித்தி பார்த்தா என்ன குழி தோண்டி புதைச்சிடுவாங்க. உங்களுக்கு ஆபத்து, போயிடுங்க. இளைய மூக்கு, உனக்கு ஒரு ஆள் குறையுதா? ஆமாண்டா. அங்க பாரு, ரங்கண்ண தனியா உட்கார்ந்திருக்க. கூப்பிடுறா. ரங்கண்ணா, வாங்கண்ணா, ஒரு ஆள் குறையுது. ஆமாண்ணே, வாங்க. அண்ணனை கூப்பிடாம நாம மட்டும் தனியா விளையாடுறோம்னு கோவம் இருக்கு. வாங்கடா, போய் கூப்பிட்டு வந்து விளையாடலாம். வாங்கண்ணா, குதிரை சப்பாத்தி விளையாடலாம். வாங்கண்ணா. சிங்காரம், இங்க பாரு, அண்ணன் யாரோ சூடு வச்சிருக்காங்க. என்னது சூடா? உங்களை யாருன்னு சூடு வச்சது? எல்லாம் அந்த பாப்பம்மா இருக்கும். அடியே பாப்பம்மா, உன்னை நாங்க ஒரு கை பார்க்காம விடுவோமா? என்னடா நெளியிற? கையில என்ன பை? கத்திரிக்காய் தோட்டத்து காத்தாயக்கா இந்த பையன் உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. அப்படியா? காத்தா இன்னைக்கு என்ன இவ்வளவு காய்கறி கொடுத்து அனுப்பிச்சிருக்கா? இந்த ஊர்லயே என் மேல பிரியமா உள்ளவ அவ ஒருத்திதான். காத்தா என்ன காத்தாய்தான், அவளை என்னால மறக்கவே முடியாது. என்னமோ கடிச்சிருச்சு. அம்மா எம்மா பெருத்து. ஐயா ஐயோ, வலிக்குதா? ரங்கண்ணனுக்கு சூடு வச்சல, நல்லா வலிக்குது. ஐயோ, போகுதே போகுதே. ஐயோ காத்தாயி, என்ன நீ கத்த வச்சுட்டல? இரு, நான் உன்னை கத்த வைக்கிறேன். ஆமா. ஐயோ, பன்னாரி அம்மனே, உன் பேர நம்பினே, நன்மைய செய்யவே நாம் பூஜை செய்கிறேன். எல்லோரும் வாழணும், இன்னல்கள் போகணும், என்னாலும் பூமிய இன்பந்த ஆளணும். பகலாகி இரவாகி தடுமாறி வழிமாறும் பூமி, பல பேரம் மனமாக்கி ஒழுங்காக்கு உலகாடும் சாமி. பக்கபலம் நீ இருந்த மத்த பலம் தேவையில்லை, பக்தியுடன் தேடி வந்த பஞ்சமெல்லாம் தீர்மம்மா.
ஏழைக்கெல்லாம் டல்லா இருக்கு. வாழ்வு பொல்லா இருக்கு, சாமி எல்லாம் கல்லா இருக்கு. ஆத்தா கண்ணு பார்த்தா காப்பா திறந்துடும். சீக்கிரம் வழிகாட்டு. பகலாகி இரவாகி தடுமாறி வழிமாறும் பூமி. பல பேரம் மனமாக்கி ஒழுங்காக்கு உலகாடும் சாமி. பக்தியுடன் தேடி வந்த பஞ்சமெல்லாம் தீர்மம்மா. கூட்டமா நிக்கிற பையங்களா, போனோடு சொல்றேன் செய்யுங்களா. கும்முன்னு நிக்கிற பாப்பம்மா சேதிய கூட்டத்துல வந்து சொல்லுங்கடா. ஏய் பாப்பம்மா மறிச்சு பாக்குற, வாங்கடா ஓடி போகலாம். பாத முள்ளா இருக்கு, மேடு பள்ளம் கல்லா இருக்கு. ஏதும் இல்லா இருக்கு, ஏக்கம் மட்டும் புல்லா இருக்கு. துணிஞ்சா தடையும் உடையும், எதுக்கும் வறுமை மடியும். சாமிதான் பதில் கூறு. பகலாகி இரவாகி தடுமாறி வழிமாறும் பூமி. பல பேரும் மனமாக்கி ஒழுங்காக்கு உலகாடும் சாமி. பக்தியுடன் தேடி வந்த பஞ்சமெல்லாம் தீர்மம்மா. உங்க தாத்தன் தோட்டத்துல கிணறு தோன்ற பக்கம் இருக்காரு. பகல் பொழுது தாண்டி போச்சு, பசியோட துடிச்சுக்கிட்டு இருப்பாரு. என் மகனையும் காணோம். இந்த கஞ்சிய கொஞ்சம் கொண்டு போய் கொடுத்துறியரா? சரி பாட்டி, கொடுங்க, கொண்டு போய் கொடுத்துறேன். ராஜா, டேய் டேய் தாத்தா கட்டி விடுறேன். அண்ணா, தாத்தா கிணத்துக்கு வடி வச்சிருக்காரு, பாத்து போங்க. எங்கடா விடுற? டேய் ராஜா, நில்லுடா நில்லுடா. தாத்தா எங்க இருக்கீங்க? கஞ்சி கொண்டு வந்திருக்கேன். தங்கா கிணத்துல வெடி வச்சிருக்காங்க, நிக்காத. ரங்கன போய் எத்தனை நாளாவது, ஏன்டா இன்னும் வரல? நாம தான் அதை நினைச்சு அழுதுட்டு இருக்கோம்னா, இந்த மாடுகளுக்கு என்ன புள்ள திங்க வேண்டியதானே? திங்கவே மாட்டேன்னுடா. அந்த செவல மாடுல அது சரியா தண்ணி கூட குடிக்கிறது இல்லடா. பட்டணத்துக்கு போக வழி தெரிஞ்சா நான் நடந்தே போய் பாத்துட்டு வந்துருவேன். நாம தான் போய் பார்க்க முடியலனாலும் இந்த பாப்பம்மாவாவது போய் பார்க்கலாம்ல. அவ புருஷனையே வீட்டை விட்டு துரத்துனவ வேலைக்கார பையன் ரங்கனியா போய் பாப்பா? பார்க்க மாட்டாடா. நாம அவகிட்ட வேலை பாக்குறதே தண்டண்டா. ஆமாண்டா. ஐயோ, என் பாலல கொட்டு போச்சே. ஐயோ,
பால் எல்லாம் கொட்டு போச்சு, நான் என்ன செய்வேன்? ஐயோ, என் வீட்டு கஞ்சி குடிச்சுட்டு அந்த ரங்கம் பையன் சும்மா இருக்காம ஊருக்கு வேலை செய்ய போய் உபத்திரத்துல மாட்டிக்கிட்டான். ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் அவன் மேல பிரியம் காட்டுறாங்கன்னா இந்த மாடு கூட அவன் கூட சேர்ந்துக்கிட்டு ஜாலம் காட்டுது. பால் கறக்க விடாம என்ன முதைக்குது முறைக்குது. என் வீட்டு புள்ள தின்னுபிட்டு என்னைய மறைச்சு பாக்குற? இதோ வர. ஒழுங்கா பாலை குடுத்துட்டு, இல்ல கட்டை பிஞ்சிடும். இல்ல இரு இரு வர. ஒதுக்குறேன் ஒதுக்குறேன் ஒதுக்குறேன். ஒழுங்கா பால் குடிப்பியா இல்லையா? என்ன பார்த்து மறைக்கிற? பால் குடிப்பியா இல்லையா? ஒழுங்கா பால் குடிப்பியா இல்லையா? உன் கால் உடைக்கிறேன். பொண்ணு தாயி, யாரு பேருக்கு மாறிச்சன? ரங்கம் பேருக்கு. ரங்கநாமஸ்ய மகாகணப்யோபியானாம் ஓம் விநாயகாய நமஹ விக்னராஜாய நமஹ கணபதித்யாய நமஹ கற்பூர தீபாராதனம். பொண்ணு தாயி, என்னடி என்னைக்கும் இல்லாத திருநாளா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டு வர? ஓடி போன உங்க அப்பன் திரும்பி வரணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு வரியா? வந்துடுவானா? வர விட்டுடுவேனா? ஏண்டி, உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்த இருந்தா கோயிலுக்கு போயிட்டு வருவேன்? ஓடி போன எங்க அப்பனுக்காக ஒண்ணும் நான் கோயிலுக்கு போல. அனாதியா அந்த வீட்டுக்கு வந்து மாடா உழைச்சு என்னால அவர் விபத்துல மாட்டி ஆஸ்பத்திரியில இருக்காரே, அவர் நல்லபடியா திரும்பி வரணும்னுதான் நான் கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரேன். அவன் மேல என்னடி அவ்வளவு அக்கறை? அவ ஆஸ்பத்திரியில இருந்து வந்தா என்ன, அங்கேயே செத்தா என்ன? போடி உள்ள. அப்படி சொல்லாதீங்க சித்தி. அவர் நல்லபடியா திரும்பி வரட்டும். அவருக்கு நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா? உங்க கொடுமை தாங்க முடியாமத்தான் எங்க அப்பா இந்த ஊரை விட்டே போனாரு. இவரே ஏன் இப்படி பேசுறீங்க? ஏண்டி, என்கிட்டயே வா எதிர்த்து பேச. ஐயோ சித்தி, ஐயோ சித்தி வேண்டாம். அம்மா அடிக்காதீங்க சித்தி, வேண்டாம் சித்தி. என்னது விசேஷம்? ஊரே கூடி நிக்கிறீங்க. நீ வந்துட்டியா? நீ போனதுல இருந்து அந்த மாடுக்கு பால் கொடுக்க மாட்டேங்குது, புல்லு திங்க மாட்டேங்குது. அந்த சுண்டலி பசங்க கூட சரியா வேலைக்கு வரது இல்ல. ஏன்பா முகத்தை தொங்க போட்டு உட்கார்ந்துருக்கேன்? ஏன் உள்ள போ உள்ள. வேலை இல்லாதவங்க கூடி நிக்கிறானுங்க. மூஞ்சுங்களை பாரு, மூஞ்சு. விநியோகத்துல ஏற்பட்ட அதிர்ச்சியில அவனோட ஒரு கால ஊனமா போச்சு. ஏன் அழுகுறீங்க? நாங்க இருக்கோம், அழாதீங்க. அம்மா கிட்ட சொல்லாத, உனக்கு ஒரு எல்லை தானே. சிங்காரம், 2 எல்லை எப்படிங்க போடுறா? எதுக்குடா? பொண்ணு தாய் கொண்ணு, ரங்கன கொண்ணு. ஐயோ, மறந்தே போயிட்டா. சரிடா. என் காலு போச்சே, என் காலு போச்சே. பையில எனக்கு வாடா, உன் இடுப்பு உடைக்கிறேன். அம்மா, என் காலு போச்சே. ஐயோ, பையனுக்கு கஞ்சி எடுத்துட்டு வந்துட்டானே, என் காலு போச்சு. சரிங்க, என்னைக்குதான் இந்த வீட்டை விட்டு ஒளியுமோ தெரியல. ஐயோ, பொண்ணு தாயே, அடியே பொண்ணு தாயே, ஒரு விளக்கத்தை எடுத்துட்டு வா. இவனுங்களை பொழந்துடுறேன். அடைய சரியா பிடிச்சவள, அந்த பசங்க ஓடி போயிட்டாங்க. அவங்களை கூப்பிட்டு இந்த கஞ்சியை ரங்கம் கிட்ட கொடுக்க சொல்லு. அம்மா,
என்னாலதானே உங்களுக்கு இந்த கஷ்டம் இல்ல. நீங்க நல்லபடியா இருந்தா எங்கேயாவது போய் பழச்சுக்குவீங்க. இப்படி ஊனமா நடக்க முடியாம உட்கார்ந்துருக்கீங்களே, இப்ப உங்களை யாருங்க கவனிப்பா? யாருக்கடி சோறு எடுத்துட்டு போற? சொல்லு. ரங்கனுக்கு. அனாத கழுதை, ஓடி உள்ள. நலந்தானா நலந்தானா அவன் நல்லாதான் இருக்கா. பாவம் ரங்கன் தான் நடக்க முடியாம திண்ணைக்கே வந்துட்டான். திண்ணைக்கு தானே வந்திருக்கான். அந்த பாப்பமா செய்யற கொடுமை தாங்க முடியாம தெருவுக்கே வந்துட போறான். இங்க என்ன வாழுதா? அன்னைக்கு இந்த கல்லு தேய தேய சோப்பு போட்டேன்னு சொன்னியே. அப்ப சொன்னேன், அதுக்கு காரணம் இருந்துச்சு. ஏன் தாண்டி இந்த நன்றி கிட்ட உலகத்துல இதுவும் பேசுவேன் இன்னமும் பேசுவேன். போடி போடி போக்கத்தவளை. ஏ செல்லம்மா, பொண்ணம்மா நியாயத்தை பத்தி பேசுறாடி. ஊரு ரொம்ப கெட்டு போச்சு. மழை வரும் போல இருக்கு. சீக்கிரம் வாங்கடி. வாங்கடி போல. கொடுமை தாங்க முடியாம தெருவுக்கே வந்துட போறான். தைரியம் இருந்தா ஒரு வேலைக்கார பையல சொல்றேன். என்ன சித்தி சொன்னீங்க? கையால இன்னைக்கு ரங்கனுக்கு சூடு போட்டீங்க. உங்க அக்காவத்துக்கும் கொடுமைக்கும் ஒரு அளவே இல்லையா? உங்களாலதான் எங்க அப்பா இந்த ஊரை விட்டே போல. நீ ஒரு பொம்பளையா? இதயமே இல்லாத அரக்க பணம் படிச்ச உங்ககிட்ட இருந்து வாழ்நாள் முழுவதும் கஷ்டப்படுறதை விட நடக்க முடியாத இவரோட போய் வாழ்றத நான் பெருமையா நினைக்கிறேன். உங்க சொத்து சுகம் எதுவுமே எனக்கு வேண்டாம். நாங்க வரோம். நாங்க போலாம். ஞானத்தங்கமே ஞானத்தங்கமே எம் பாட்ட கேளம்மா ஞானத்தங்கமே மரம் ஒண்ணு நட்டு வச்ச ஞானத்தங்கமே கண்ணீரில் கண்ணீர் விட்டே ஞானத்தங்கமே மரம் ஏனோ பழுதா போச்சு ஞானத்தங்கமே கொடி வந்து துணையாச்சு ஞானத்தங்கமே
ஞான தங்கமே ஞான தங்கமே என் பாட்ட கேளம்மா ஞான தங்கமே கிழிஞ்சாலும் சாயச்சேல விளக்குக்கு பிரியாகும் அறுத்தாலும் போற புல்லு அழகான பாயாகும் மனுஷ ஜாதி நியாயம் மட்டும் வேறு வேறு சுமதாங்கீதா மண்ணில் சாஞ்சா தாங்குவதாரு தண்ணி உள்ள வரைக்கும் கொக்கு இருக்கும் குளம்பத்தி போனா கொக்கு பறக்கும் உறவெல்லாம் பகல் மோசம் அடிபோடி எல்லாம் மேகம் ஞான தங்கமே ஞான தங்கமே என் பாட்ட கேளம்மா ஞான தங்கமே நாடாண்ட மங்கம்மாவும் உன் போல பெண்ணம்மா அந்நாளில் தான் கண்ணகி போல உங்கதையாச்சு கரையேறித்தான் கெண்டைகள் ரெண்டு போகுது போது ஊருக்குள்ளே இங்கே யாரும் இல்லையோ இந்த மழை பேஞ்சும் ஈரம் இல்லையோ தளராதே தழும்பாதே எதிர்காலம் நீதான் பெண்ணே ஞான தங்கமே ஞான தங்கமே என் பாட்ட கேளம்மா ஞான தங்கமே மரம் ஒண்ணு நட்டு வச்ச ஞான தங்கமே கண்ணீரில் தண்ணீர் விட்டே ஞான தங்கமே மரம் ஏனோ பழுதா போச்சு ஞான தங்கமே கொடி வந்து துணையாச்சு ஞான தங்கமே ஞான தங்கமே ஞான தங்கமே என் பாட்ட கேளம்மா ஞான தங்கமே என்ன குறுக்க நிக்கிற வழிய விடு அக்கா இவங்க நம்ம பள்ளிக்கூடத்துல இருக்கிற அரிசி முட்டையை திருடிட்டு போறாங்க ஓ அரிசி முட்டையா ஏடா தம்பி நீ எந்த ஊரு ஊருக்கு வெளிய பள்ளிக்கூடம் இருந்தா யாரும் பார்க்க மாட்டாங்கிற தைரியத்துல அரிசி முட்டைய திருடிக்கிட்டு போறீங்களா இவங்களையெல்லாம் யாருன்னு பார்த்த ராமாயணத்துல ராமச்சந்திரனுக்கு துணையா இருந்த அனுமானுங்க மாதிரி இவங்களையா ஏமாத்த பாக்குற நடக்காதுடா நாடோடி மன்னன் படம் பாத்திருக்கியா எங்க ஊர் டென்ட் கொட்டைகளை நான் பாத்திருக்கேன் அதுல பொம்பளைகளுக்கு கஷ்டம் வந்தா எப்படி நடந்துக்கணும்னு எங்க எம்ஜிஆர் சொல்லியிருக்காரு இல்லைங்கடா
நான் இந்த வழியா போகணும். ஐயா, ஊருக்குள்ள போய் எங்களை இறக்கி விட்டுடுங்க. உங்க வண்டியில எத்தனை தப்பா போச்சு. நான் இந்த பக்கமா போகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். இறங்குமா. எங்கம்மா போகணும்? ஊருக்கு. யார் வீட்டுக்குமா? இது யாருமா? சரி சரி, இந்த ஊர்ல யாருமே இல்லைங்கிற. அப்போ என் வீட்டுக்கு வரையம்மா? யோ, ஊருக்குள்ள வந்து விடியா? அம்மாடியா, என்னைய மறைச்சு பாக்குற? இப்ப வண்டியை நீ ஓட்டுறியா இல்லன்னா ஓட்டியா? சீக்கிரமா ஓட்டு, சீக்கிரமா. என்னம்மா அநியாயம். இந்த ஊர்ல ஆளுகளே இல்லையா? ஆள் இல்லாம என்ன இருக்காங்க. தீச்சட்டு தூக்கிட்டு போறாரு, ரொம்ப நல்ல மனுஷன். அதான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. நீ அடுத்த ஊருக்காரன், உனக்கு இதெல்லாம் தேவையில்லை. வண்டி ஓட்டியா? ஏய் நாயா, 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 இல்லடா. அட, நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீ பாட்டுக்கு போயிட்டே இருக்கியடா. ஏண்டா, உன் மனசுல என்ன பெரிய ஆள் நினைப்பா? ஊர் ஜனங்கள் எல்லாம் பகைச்சுக்கிட்டாமே. அப்படி பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல வாழ முடியாதுடா. ஆமா, என்னடா நான் சொல்றது காலையில விடுகுதா? ஆமா, உன் பொண்டாட்டி செத்ததுக்கு வெளியூர்ல இருந்து கூலிக்கு ஆளை பிடிச்சுக்கிட்டு வந்து பணத்தை தூக்கிட்டு போனாமே. ஊர்க்காரங்க உன்னை ஒதுக்கி வச்சா நீ அவங்க காலை கைய பிடிச்சு ஊரோட சேராம இப்படி பண்ணிட்டியடா. சரி, நடந்து போச்சு. பேசாம ஊர் ஜனங்கிட்ட போய் மன்னிப்பு கேளு போ. அப்பா பசிக்குதுப்பா, கண்ணே தெரியல. உனக்கு கண்ணு முழுசா இருந்தா தானே? அரை கண்ணு தானே இருக்கு. ஆத்தா இன்னைக்கு கறி குழம்பு செஞ்சிருந்தா. அவ சொன்ன வேலையை செய்யாததால நமக்கு கஞ்சி இல்ல, கறி குழம்பும் இல்ல. இன்னைக்கு பூரா பட்டினிப்பா. உங்க ஆத்தா வயித்த பாரு. வயிறு முட்டை கறி குழம்பையும் கஞ்சியும் தின்னுபிட்டு சென்னப்பண்ணி மாதிரி தூங்குறான். அப்பா, எங்கேயோ கறி குழம்பு வாசனை வருது. ஆமா, வருது. ஆத்தா மீதி கறி குழம்ப எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கா. வச்சிருப்பா, நாம விட்டுறக்கூடாது. வா. இந்த வீட்டுல பூனைங்க தொந்தரவு பெருசா போச்சுப்பா. காலை உடைச்சு தண்ணி. நம்ம சாப்பிடுறது ஆத்தாவுக்கு தெரிஞ்சா கௌரி எரிஞ்சு செத்தே போயிடுவான். கட்டின புருஷனை பட்டி போட்டு கறி குழம்பு வச்சு தானா தின்னுட்டு படுத்திருக்கிறான். அவ பொண்டாட்டியா அவ மட்டும் என் கண் முன்னால வந்து நின்னா பிச்சு பிச்சு பேசிடுவேன். சோதிங்க சொல்றத ஏண்டா?
இந்த வேலையில கஷ்டமா இல்ல? ஐயோ, என்னங்க இது? உங்களை நான் எந்த வேலையும் செய்ய வேண்டாம் சொல்லிருக்கேன்ல. ஐயோ, ஏங்க அழுதுங்க? இனிமே இங்க நான் ஒண்ணும் சொல்ல மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. என்னாலதான் உனக்கு இது சிரமம் இல்ல. இல்லைங்க, உண்மையிலேயே நான் இப்பதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். பொண்ணு தாயி, ஆள் இல்லாம என்ன இருக்காங்க. தீச்சட்டை தூக்கிட்டு போறாரு, ரொம்ப நல்ல மனுஷன். அதான் ஒதுக்கி வச்சிருக்காங்க. பசிக்குதா? உட்காரு. நல்லா இருக்கு. அம்மா, உன் பேர் என்னம்மா? பொண்ணு தாய். வரேன். அப்பா, எனக்கு வந்துருச்சு. வந்துருச்சா? எந்திரிச்சு ஓடா, இடத்த அசிங்கப்படுத்தாத. யார் அடிச்சது? நான் தான். ஆளுக்கு பாதி. போடு போடு. இதுல சென்னப்பட்டினம் பார்த்தவன் எவனாவது இருக்கானா? பாக்கலண்ணே. நான் பார்த்திருக்கிறேன். மாட மாளிகை என்ன, கூட கோபுரம் என்ன, குப்பை தொட்டிகள் தான் எத்தனை எத்தனை. தெரியாது என்ன? கார் என்ன, பஸ் என்ன, கப்பல் என்ன, பப்பல் என்ன, சைக்கிள் என்ன, கைக்கிள் என்ன? தெரியல என்ன சொல்றேன். சினிமா ஸ்டுடியோ என்ன, பொம்பளை நடிகர் என்ன, ஆம்பளை நடிகர் என்ன? KR விஜயா தெரியுமா? சிவாஜி தெரியுமா? அமிதாப் பச்சன் தெரியுமா? ரஜினிகாந்த் தெரியுமா? தெரியும்ண்ணே. தெரியுமா? எப்படி? சினிமா படத்துல பாத்திருக்கேண்ணே. நேர்ல பாத்திருக்கியா? இல்லண்ணே. வா காட்டுறேன். வா பிச்சை, ரயிலுக்கு நேரமாச்சு. அந்த ஜரிகை வேட்டி எடுத்துட்டு வாடா. பிச்சை, ஜரிகை வேட்டி. ஏன்டா அப்படி பாக்குற? உனக்கு தெரியாது, இது கல்யாண வேட்டி. உங்க ஆத்தாவை கேட்டு பாரு, இந்த வேட்டியை பத்தி விலாவரியா சொல்லுவா. உள்ள ஜரிகை துண்டுக்கு போய் எடுத்து வாடா. ஏன்டா மறுபடியும் பாக்குற? பாத்தீங்கன்னா அந்த அரக்கண்ணை நோட்டிடுவேன். போற வர போறது ஜரிகை துண்டு. அப்பா, இப்ப பட்டணத்துக்கு போறது நீயா இல்ல அவரா? ரெண்டு பேரும் தான். ஏன்டா கேக்குற? ஆத்தா சொன்ன வேலையை செய்யாம பட்டணத்துக்கா போற? போ, திரும்பி வராத. வந்த ரயில் 2 காலையும் ஆத்தா வெட்டி ஐயோ! ஆத்தா ஆத்தான்னு ஏன்டா பயமுறுத்துற? உங்க ஆத்தா என்னடா வேலை சொன்னா? இந்த சாணியை தட்டி காய வைக்க சொன்னா. அவன் வர்றதுக்குள்ள எப்படி நான் இத தட்டி ஆகணுமே? அழட்டாதீங்கண்ணே. இப்ப நான் என்னென்ன செய்யணும்? இத தட்டி காய வைக்கணும். அப்புறம் நம்ம 2 பேரும் பட்டணம் போகணும். இது என்ன கொஞ்சம்? நான் வண்டி வண்டியா தட்டுவேனே. நீ சாணி தட்டுறவனா? அப்ப தட்டு. இதோ போறேன். போ. அங்க கவனி. என்ன பாக்குற? உனக்கு நிறைய வச்சிருக்கேன். அமிதாப் பச்சன், KR விஜயா, சிவாஜி, சிலுக்கு, அனுராதா, ஜெயமாலினி, அவங்க அக்கா.
தெரியுமா? நேத்திக்கு நம்ம சொக்கி இருக்காளே ஆத்து மேட்ல சேலையை காய போட்டுட்டு குடிச்சிட்டு இருந்திருக்கா. புடவா காத்துல பறந்து போய் ஆத்துல விழுந்து தண்ணியோட போயிடுச்சு. அப்புறம் என்ன, அவன் முண்டமா மேல வந்து வேலி மரவுல மறைஞ்சு நின்னு போற வர ஆம்பளைங்களை கைய காட்டி கூப்பிட்டு இருக்கா. என்னமோ ஏதோன்னு பயந்து அவன் துண்டக்காரன் துணிக்காரன் ஓடி விட்டானுங்க. ஐயோ, யாருக்கு வந்து தண்ணியில வந்துருச்சு. ஆமாண்டி, காப்பாத்துக்கிறேன். எனக்கு யாருடைய இருக்கா? உன்னை தன்னுடைய பொண்ணு மாதிரி நினைச்சிட்டு இருக்கேன். என் வயித்துல பால வந்துட்டம்மா, என் வயித்துல பால வந்துட்டேன். அம்மா, நான் பெத்த குழந்தைய ஆபத்துல இருந்து காப்பாத்தாம என் உயிரை பெருசா நினைச்சிட்டேன். எங்க இருந்தோ வந்து உன் உயிரை மதிக்காம என் குழந்தை உயிரை தெய்வம் போல காப்பாத்திட்டமா. எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணுமா, எங்க இருந்தாலும் நல்லா இருக்கும். பொண்ணு தாயே, பொண்ணு தாயே. யாரு? என்ன பாட்டி? நீதான் பொண்ணு தாயா? ஆமா. என் பேத்தியை காப்பாத்தினியாமே, என் கண்ணு, நீ நல்லா இருக்கணும். எங்கும் அவரு வீட்டுக்குள்ள இருக்கிறாரா? சரி சரி, இருக்கட்டும். என்னம்மா இது வெறும் கழுத்தா இருக்கு? அப்படிலாம் இருக்க கூடாதுமா. நான் வரட்டுமாமா? கடலை கடலை நீங்க வாங்கல? கடலை கடலை நீ வாங்கல? அடி புண்ணாக்க, கடலை விக்கிற இடம் அடி இது. ஏண்டி மறைக்காதடி, உக்காரடி. அடிப்பாடி, உக்காரடின்னு மடியில உக்காந்துட்டியா? என்ன அம்புட்டு வாத்தியத்தையும் வாயிலே பாரு, எப்படின்னு? எல்லாம் பழக்கம் தான். எப்படி என்ன பழகுனீங்க? சொல்றேன். நம்ம ஊர்ல மழை தண்ணி இல்லாம பஞ்சம் ஏற்பட்டு போனப்ப ஊரை விட்டு போனல, போன இடத்துல ஒருத்தரை சந்திச்சேன். அவர் தான் நாகன்ற நவரச பாகவதர். அவர்கிட்ட தான் கத்துக்கிட்டேன். எப்படி? பயமா இருக்குதுன்னு. ஏப்பா அந்த பேரை சொன்னா பயப்படுறீங்க? அண்ணே, பொம்பளை பிள்ளை எல்லாம் தோட்டத்துக்கு கஞ்சி கொண்டு போக முடியல, குளத்துல தண்ணி எடுக்கிற பொம்பளை எல்லாம் கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறான், வெறி புடிச்சு அலையிறான். அண்ணே, நீங்க வேட்டி தானே கட்டிருக்கீங்க, அவனை வேட்டி தானே கட்டிருக்கான். அவனை புடிச்சு கைய கால ஒடிச்சு 4 போட்டு போட்டு வேட்டியை பிடிக்கிட்டு விரட்டி விட்டா கணக்கு தெரியாம காட்டு பக்கம் தெரிஞ்சிருப்பா. வாயிலேயே பேசிடலாம். அண்ணே, செய்யறது யாரு?
உங்கடா பயந்தாங்குழி பசங்களா, என் கையில மட்டும் அவன் கிடைக்கட்டும், சும்மா போடு போன்னு போட்டு அவனை பேயாட்ட ஆட வச்சு விடுவான். ஆமா என்னடா சொன்ன? என்னடா ஆட்டது? உங்க பாத்து வந்துருச்சுண்ணே. பேயாட்டமா? ஆடு. அக்கா, யாரோ விழுந்து கிடக்குறாங்க அக்கா. யாரும் அது? யாரது? யாரும் அது? யாரது? ஐயோ, ஆண்டு பையன் இவன் எப்ப வந்தா? தூக்குமா, சீக்கிரமா தூக்கு. தூக்கு. ஐயோ, தூக்குமா. இந்த ஊர்க்காரங்கிட்ட எப்படி மாட்டினேன்? அவனுக்கு பொல்லாத பசங்களாச்சே. அக்கா, நாங்க என் வேட்டை பிடிங்கிட்டு போயிட்டாரு. ஊர்க்காரங்க எல்லாம் ஓடி வந்தாங்களா, நீ நாங்க ஆளுதானு கேட்டாங்க. ஆமாண்ணே, எல்லாரும் என்ன போட்டு மொத்து மொத்துன்னு மொத்தி விட்டாங்கக்கா. அக்கா, சாமி என்ன நல்லா இருக்காரா? ஏன் புருஷனுக்கு என்ன, அவர் நல்லா தான் இருக்காரு. அதை விடு. இந்த ஊர்ல பஞ்சம் வந்துருச்சுன்னு உங்க ஆத்தா கூட்டிட்டு ஓடனியே, உங்க ஆத்தா எப்படி இருக்கா? இங்க ஆத்தா செத்து கொள்ள நாள் ஆகி போச்சுல, அது கிடைக்கட்டும்க்கா. இவங்க எல்லாம் யாருக்கா? எனக்கு மக இல்லாத குறைய பொண்ணு தாய் தான் தீர்த்து வச்சுட்டு இருக்கா. கும்பிடுறேன் ஐயா. என்னய்யா, எவ்வளவு வசூலாச்சு? உங்க பேரை சொல்லி இந்த கிராமத்துல காசு கேட்டா யாருங்க தரமாட்டேன்னு சொல்லுவாங்க. நல்ல வசூல் ஆச்சுங்க. இருந்தாலும் என்ன? இந்த தாயம்மா புருஷன் சாமுக்கண்ணு நாம காசு வசூல் பண்றத பார்த்து ரொம்ப லந்து பண்றானுங்க. அவனுங்களை நான் ரொம்ப நாளா கவனிச்சுக்கிட்டு தான் வர்றேன். ஒரு நாளைக்கு என்கிட்ட வந்து மாட்டுவானுங்க. அப்ப பஞ்சாயத்துல வச்சு கிளி கிளின்னு கிழிச்சு போடுறேன். ஏன் காசு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்களா? காசு கொடுக்காட்டி போறானுங்க. ஆ. இந்த சின்ன பஞ்சாயத்து மேடையில உட்கார்ந்துகிட்டு பெரிய பெரிய அநியாயம் எல்லாம் பண்றான் அந்த வெள்ளச்சாமி. இன்னும் பெரிய மேடையா போட்டா இந்த கிராமத்தையே விலை பேசி வித்துருவான் அப்படின்னு சொல்றானுங்க. சரி சரி, எனக்கு நேரம் ஆகுது, நான் போயிட்டு வந்து பேசிக்கிறேன். என்னங்க கையில கடிகாரத்தையே காணோம், நேரம் ஆச்சுங்கிறீங்க? அது கடிகாரத்தையும் மோதிரத்தையும் கலத்தி வீட்டு மாடாக்குழியில வச்சுட்டு வந்துட்டேன். ஆ. அவசரத்துல எடுக்க மறந்துட்டேன். சரி, இப்ப என்ன, பட்டணத்துக்கு போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன். ஆ. அம்மா, ஐயோ பிச்சைக்கார பைய மாதிரி அம்மாங்கிறானே. அம்மா, கொஞ்சம் இருப்பா, பழைய கஞ்சி இருக்கே, எடுத்துக்கிட்டு வரேன். பழைய கஞ்சி வேணாங்க, பழைய செருப்பு இருந்தா எடுத்து வந்து முதல்ல என்ன அடி அடிங்க. ஏன்னா இவனை அனுப்பி வச்சேன் பாருங்க. என்ன விட்டுட்டு ஓடி போயிட உனக்கு ஆசை வந்துருச்சுல்ல? ஆமா, என்னைக்கு கொலை செஞ்சுட்டு நகைகளை கொள்ளையடிச்சிட்டு வந்தியோ அன்னைக்கே உன் போக்குல கொஞ்சம் கொஞ்சமா மாற்றம் தெரிஞ்சு மனுஷனா இருந்த நீ மிருகமா மாறிக்கிட்டே வர்ற. என்னை விட்டு இந்த ஊரை விட்டு நான் எங்கேயாவது போயிடுறேன். உண்டா வேற யாருமே எனக்கு துணை இல்லடா. துணை இல்ல, துணை இல்ல. இதுவே உனக்கு முதலும் கடைசியுமா இருக்கட்டும். என்னைக்கு என்னை விட்டு போகணும்னு நினைக்கிறியோ அன்னைக்கே இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். வாடா, வா. பொண்ணு தாய் புருஷ ரங்கனை நான் கொலை செய்யணுமா? பொண்ணு தாய் என் கண்ணுக்கு தெய்வமா தெரியுறா. நான் எப்படி கொலை செய்ய முடியும்? வாழ்நாள் முழுவதும் பாடிக்கிட்டே சாகரம் நினைச்சுக்கிட்டு இருக்க எனக்கு இப்படி ஒரு சோதனையா? அம்மா,
எவ்வளவு தைரியம் இருந்தா ஒரு ஆம்பளை தடுமாறி விழுந்தா அதை பார்த்து சிரிக்க. காலத்துக்கு பெண்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தது உன்னை சும்மா விட மாட்டான். எதுக்காக உள்ள நுழைஞ்சீங்களோ அதை செய்யுங்க. அவரை ஒண்ணு செஞ்சிடாங்க. அவரை விட்டுடுங்க. எவனாவது கிட்ட நெருங்குறீங்க இவ்வளவு உயிரோட பார்க்க முடியாது. ஜாக்கிரதை. எங்க எங்க தம்பி, நல்லா இருக்கிறியாப்பா? நல்லா இருக்கிறியா? அந்த நாகனை நாங்க பாத்துக்கிறோம்ப்பா, நாங்க பாத்துக்கிறோம். நீ இப்படி நடக்கிறதையும் பேசுறதையும் நல்லா இருக்கிறதையும் அந்த பொண்ணு தாய் பார்த்தான்னா எவ்வளவு சந்தோஷப்படுவா தெரியுமா? பொண்ணு தாயி ஆலமரத்து பக்கத்துல இருக்க தோட்டத்துல வேலை செய்துகிட்டு இருக்கா. போய் பாருப்பா, போய் பாரு. பொண்ணு தாயக்கா,
ரெங்கண்ண பேசுறாரு நடக்கிறாரு. உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற முத்தம்மா வீட்டுல ஒரே சண்டை. அங்கதான் ரெங்கண்ணனை பார்த்தோம். ஊரே கூடி இருக்கு. சீக்கிரம் வாங்க. மாரியத்தா, இப்ப பார்த்து கண்ணு தெரிஞ்சுட்டா உனக்கு. பொண்ணு தாயே இருமா, நானும் வரேன் இரு. உன்னை நான் உயிரோட விட மாட்டேன். உன்னை கொல்ல விட மாட்டேன். ஐயோ, கை வழுக்குது. முதல்ல என்ன வந்து பிடிங்க. சீக்கிரம் தம்பி, தம்பி
Ha ha ha!